ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆஃப்டர்நூன் போல் நான் மாடிக்கு போயிருந்தேன். முயலையும் முயல் குட்டியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் வந்து 2 குட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அந்த ஒரு குட்டி பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக செப்பையாக இருக்குது. முயல் வந்து நான் பால் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிவிட்டு முயலை பிடிச்சி குட்டி எடுத்து விட்டோம் ஃபீட் பண்ணுறதுக்கு. பட் குட்டிக்கு பால் குடிக்க தெரியல. வாயை வச்சு சக் பண்ணுது, பட் கீழே விழுந்துருது. இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் கையிலேயே பிடிச்சி அதுக்கு ஃபீட் பண்ணோம் நாங்கள். அப்பா சொன்னார், ஒரு வேளை இடம் மாற்றவே அது ஃபீட் பண்ணலையா அப்படின்ட்டு சொன்னார். நாங்கள் முந்தா நேற்று மாற்றினோம். நேற்று நைட்டு மார்னிங் வரையும் நல்லா இருந்தது. ஆஃப்டர்நூன்லேருந்து தான் குட்டி இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து டெய்லி அதுக்கு வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து நாங்கள் கையில் பிடிச்சி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பார்த்தப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தது. அப்போ வந்து 1/2 அன் ஹவருக்கு நாங்கள் கையிலேயே பிடிச்சி கொடுத்தோம். அப்பயுமே பாருங்கள் வயிறு இந்தளவு தான் இருக்குது. அதுக்கு குடிக்க தெரியல. போக போக பிக்கப் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டு போனோன்னா நாங்கள் 15 to 20 மினிட்ஸ் இந்த ஒரு குட்டியே பிடிச்சி ஃபீட் பண்ணுவோம் நாங்கள். அவ்வளோ லேட் ஆகும். அதுக்கு பால் குடிக்கவே தெரியாது. இவங்க 2 பேரும் எடுத்து விட்டோன்னா 5 to 10 மினிட்ஸில் இவங்க வந்து ஃபீட் பண்ணி முடிச்சிடலாம் இவங்க 2 பேருக்கும். போன உடனே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஒல்லியான குட்டியை எடுத்து விட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் எடுத்து விடுவோம். அப்புறம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி கொஞ்சம் நேரம் குடிப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து சீக்கிரமாக அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க. அந்த ஒரு குட்டி வந்து ரொம்ப கஷ்டம். பாவம் முயலை நாங்கள் பிடிச்சி ஒரு 30 மினிட்ஸுக்கு நாங்கள் கையிலேயே பிடிச்சி வச்சுருப்போம். அதுவும் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் 5th டே. இது எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஒல்லியாக நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஒரு குட்டி ஏற்கனவே இறந்துருச்சு எலி கடித்ததுனால. இவங்க 3 பேரை நல்லா காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க 3 பேர் அழகாக வளர்ந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக படுத்துருக்கு என் கையில் ஜம்முன்னு. மம்மி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க குட்டியை என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. பல் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, கிறிஸ்டல் மாதிரி. பட் இப்போ வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அது பல் கையில் படுறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இவர் நம்ம எப்பயுமே வந்து இவர் ஒருத்தவர் மட்டும் நம்ம கையில் எடுத்தால் சமத்தாக படுத்துட்டு தூங்கிடுவார். மீதி 2 பேர் அப்படியே குதிப்பாங்க, ஒரு மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பட் இவர் மட்டும் கையில் தூங்கணுன்னா ஜம்முன்னு படுத்துட்டு தூங்கிடுவார். பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்குது அது கையை வச்சுக்கிட்டு. இன்னும் 4 to 5 டேஸில் கண் ஓப்பன் பண்ணிடும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம ரேபிட் குட்டியை பற்றின நெக்ஸ்ட் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.